ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். அப்போ தான் அடுத்த வீடியோ போடவே ஆரம்பிச்சிருவேன். வியூஸ் போகல, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே டவுன் ஆகிடுவேன். அதனால் எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. இது வந்து சண்டே மார்னிங் தான் எடுத்துகிட்ருக்கேன். சண்டே மார்னிங் அமாவாசைன்றதுனால காலையில் எழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நானும் என் பையன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். அங்கேயே வந்து போகிறதுக்கு 1:00 ஆகிடுச்சு. அப்படியே போன உடனே வந்து லன்ச் முடிச்சுட்டு வெஜ் ரைஸ் தான் சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ்லாம் தேவைப்பட்டது, அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஆஃப்டர்நூன்றதுனால என்னென்னு தெரியல, ரொம்பவே காலியாக தான் இருந்தது. ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நம்ம போய் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் ரொம்ப ரஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது. அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. நான் ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 500-600 ரேஞ்சில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இங்கே நீங்கள் போய் பார்க்கலாம். கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளவர் நிறைய இருக்குது அப்படின்னா ஒரு 600 இருந்தது. ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் இருக்குது அப்படின்னா 300-320 அப்படி இருந்தது. நான் கையில் வச்சுருந்து ஒரே ஒரு ஃப்ளவர்ன்றதுனால ஒரு 350 நினைக்கிறேன். அது 350 தான் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு 600 வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோரணமுமே இருந்தது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி போடுவோம் அந்த மாதிரி மாலை, தோரணம், அது எல்லாமே கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. என் பையன் வந்துட்டு டாய்ஸ் பொம்மை பார்த்துருந்தானா, ஸ்னேக் பொம்மை. அந்த பொம்மையை நான் கையில் எடுக்க போகிறேன், யார் மேலேயும் போட போகிறேன்னு சொல்லி சிரிச்சிட்டே வந்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. சில பொருள்லாம் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? பெட் கவர் தான் வாங்கியிருந்தேன். சிங்கிள் பெட் கவர். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 203 தான். எனக்கு ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது இது ஏதோ கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. இது கூடவே பார்த்திங்கன்னா பில்லோ கவருமே ஒன்று பெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஷோஃபா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிளாத்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா ஷைனிங்காக நல்லா இருந்தது. நான் வந்து ஷோஃபாக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பெட் கவரு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பூ மாலையுமே நான் காட்டினேன் பார்த்தீங்களா, தோரணம்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பூ மாலையுமே வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 39 ருபீஸ் தான். இது நான் எங்கே போட போகிறேன்றது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 89 ருபீஸ். பார்க்குறதுக்கு ரியல் ஜாஸ்மின் மாதிரியே இருந்தது, மல்லி மாதிரியே இருந்துச்சு. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 89 ருபீஸ். நம்ம நிறைய கலெக்ஷன் இருக்கும்போது நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோட ஒர்த்துமே வந்து நம்ம பார்த்து எடுக்கணும். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்க்கவே நல்லா இருக்காது, ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் அதை செலக்ட் பண்ணி எடுத்தேன். அது சூப்பராக இருந்துச்சு. அது ஒர்த்தபிள் இல்லையா நீங்களே சொல்லுங்கள். அது மல்லிப்பூ மாலை வந்து 89, சின்னது வந்து 39 தான். பார்க்க அது சூப்பராக இருந்தது. 39 ருபீஸ் தான். அப்புறம் லஞ்ச் டவல் மேட் அதுவுமே வாங்கியிருந்தேன். மேட்டு பார்த்திங்கன்னா 39 ருபீஸ் தான் ஒரு மேட்டு. இது வந்து கிச்சன் டவலும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நைஃப் இல்லை, அதனால் வந்து நைஃப் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்றதுனால இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 157 அப்படி தான் இருந்தது. இது நல்லாவே ஷார்ப்பாக தான் இருக்குது, நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு. நைஃப் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்த நைஃப் வந்து சரியாக கட் பண்ணலை, அதனால் வந்து இந்த நைஃப் வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா காய் சீவுறது. இதோட ரேட்டு வந்து 37 தான். அதுவுமே வந்து காய் சீவுறதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுவெலாம் வந்து பிடிலாம் வந்து கரண்டு வந்துருச்சு, அதனால் அது வாங்கியிருந்தேன். என்னென்ன முக்கியமான தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.